காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. இருந்தாலும் இந்த 4 அண்ணன் தம்பிங்க ஒரு டீ கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேரளா ஒர்க்லாம் போயிருந்தப்ப யதார்த்தமா தாங்க இந்த டிக்கி பூங்கிற டீ கடைக்கு போனேன். நான் போனப்ப தான் தெரிஞ்சது அந்த கடையில இருக்கிற யாருக்குமே காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. என்னதான் கடவுள் இந்த 4 பேருக்குமே இவ்வளவு பெரிய குறை கொடுத்திருந்தாலும் யார்கிட்டயுமே கையேந்தாம சொந்தமா ஒரு டீ கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க போது பாக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இவங்களுக்கு தான் காதும் கேட்காது வாயும் பேசாது, அப்புறம் எப்படிதான் இவங்கள்ட்ட ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க கடைக்கு போனதும் ஒரு மெனு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அது 1 2 சொல்லிட்டு சும்மா கையால அவங்களுக்கு புரியுற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணா போதும். அவங்க ரெடி பண்ணிட்டு இந்த பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சா நம்ம ஆர்டர் பண்ணது ரெடின்னு அர்த்தம். நான் அவங்கள்ட்ட 2 பொடி தோசையும் ஒரு டீயும் சொன்ன உடனே அழகா அதை புரிஞ்சுக்கிட்டு 2 நிமிஷத்துல பொடி தோசையை போட்டு எடுத்து வந்து நம்ம கையில கொடுத்துட்டாங்க. பொடி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், தக்காளி சட்னி, கார சட்னி இது 3 வச்சு கொடுத்தாங்க. நம்ம தோசை எல்லாம் பாக்கிறதுக்கே வேற லெவல்ல ஆவி பறக்க பஞ்சு மாதிரி பிக்கிறதுக்கே சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படி தோசை அழகா பிச்சு சாம்பார்ல ஒரு முக்கு, சட்னியில ஒரு முக்கு, கார சட்னியோட சேர்த்து வச்சு சாப்பிடக்குள்ள சும்மா அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. உண்மையா இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சாப்பிட்டு முடிச்சே தெரிஞ்ச உடனே நல்லா சுட சுட டீ ஆத்தி வச்சு பெல் அடிச்சு என்ன கூப்பிட்டாங்க. நானும் அப்படியே டீ அழகா எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட ஜாலியா பேசிக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தாங்க. கடையில் உள்ள எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் உங்க கடைக்கு வந்தவங்க யாரையும் உங்களை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் ஒரு மெமரிஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்து கையோட போட்டோவும் கொடுத்துருக்காங்க. அது அவங்க அழகா ஒரு செவுத்துல மாட்டி வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு சாப்பிட்டேங்கிறத இந்த டேப்ல காட்டினதோ அது எவ்வளவோ அதை நான் ஜிபே பண்ணிட்டேன். ஒர்க்லாம் வந்து பீச்ல ஃபாரின் கேர்ள்ஸ் பாக்குறீங்களோ இல்லையோ மறக்காம இந்த டிக்கி புக்கு ஒரு விசிட்டை போட்டுருங்க.